அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு அமாவாசைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. அமாவாசையில் ரொம்ப அபூர்வமான அமாவாசை சித்திரை அமாவாசை. நாளை அதிகாலையில் அமாவாசை திதியான நேரம் 3:40க்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 1-2 வரை அமாவாசை திதி உள்ளது. அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இந்த விரதம் இருந்து மிகவும் சிறப்பு. முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் செய்ய மிகவும் சிறப்பு. குலதெய்வம் வழிபாடும் இன்று செய்யலாம். காலையில் குளித்துவிட்டு விரதம் இருந்து ஆற்றங்கரைக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்து வீட்டில் சாமிக்கு படையல் போட்டு நாம் விரதத்தை முடித்து கொள்ளலாம். காக்கைக்கு ஏல் கலந்த சாதமும் பசுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் வாங்கி தாருங்கள். அது நம் முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்க செய்யும். குலதெய்வம் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வாங்கி தாருங்கள். உங்களால் முடிந்தால் யாராவது ஒருவருக்கு செருப்பு அல்லது குடை வாங்கி தாருங்கள். இன்று உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடன் உங்களால் முடிந்த அளவு திருப்பி தாருங்கள். உங்கள் கடன் கூடிய விரைவில் அடைந்துவிடும். நாம் கேட்டது எல்லாம் கிடைக்க 28ஆம் தேதி இரவு 12:02 இருந்து அதிகாலை 2:02 வரை இருக்கும் சோடாசக்களி நேரம். இந்த நேரத்தில் நாம் எது கேட்டாலும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு முறை முயற்சித்து பாருங்களே, வெற்றி நிச்சயம். நன்றி.